திமுக காங்கிரஸ் அலையன்ஸ் வில் கண்டினியூ. ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். ஓகே, அவ்வளோ சீக்கிரமாக ஒருத்தர் விட்டு பிரிய மாட்டார்கள். இந்த ஹிக்கப்ஸ் இருக்க தான் செய்யும், அதுவும் சரி செய்யப்படும் என்று தான் நான் நம்புகிறேன். சார், திமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக விசிக வந்து கடந்த காலங்களில் இருந்துட்டு வந்திருக்கு. அந்த ஓட் பர்சன்டேஜ் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. விசிகன்றது திமுகவில் மிகப்பெரிய ஒரு கூட்டணி பலமாக இருக்கா சார்? நிச்சயமாக விசிக திமுக கூட்டணி பலம் தாங்க, சந்தேகம் இல்லைங்க. ஆனால் ராமதாஸை உள்ள திமுக அழைச்சி கொண்டு வந்துன்னா இந்த கூட்டணி விசிகாவோட பலமும் செதறும். ராமதாஸால் திமுக லாபமும் இருக்காது. மாறா விசிகாவால் வர பலமும் போயிடும். வன்னியர் ஓட்டு தலித்துகளுக்கோ, தலித் ஓட்டு வன்னியர்களுக்கோ போகாதுங்க, இது புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒரே சிந்தனையாளர்கள் தான். சிந்தனையாளர்கள் அது வேறங்க. அடிப்படையில் வந்து வன்னியர்களுக்கும் தலித்துகளுக்கும் வந்து பகைமை என்பது இருந்துக்கிட்டு தாங்க இருக்கு. எதை வச்சு திரும்ப நியாயப்படுத்துவார்? ஒருவேளை ராமதாஸ் திமுகக்குள்ள வந்தான் கூட்டணி உடையுமா? அப்ப நான் உடையும்னு சொல்ல மாட்டேன். திரும்ப எதை வைத்து நியாயப்படுத்துவார்ன்ற, திரும்ப எதை வேணா நியாயப்படுத்தலாங்க. இதையும் நியாயப்படுத்துவார்னா ஒரு ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. மாணிக் தாகூர் நேற்று அவர் ட்விட் போட்டிருக்காரு, சில ஊடக கைக்கூலிகள் வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. மாணிக் தாகூரை திட்டுறவங்கள ட்விட் போட்டிருக்காரு. யாரை சொல்றாரு மாணிக்? இது வந்து நேற்றைய மீட்டிங்க்கு பிறகு நடக்குதா? காங்கிரஸ் ஹைகமாண்ட் மீட்டிங் முன்னாடி நடந்தது, அதுக்கு பிறகு போடல. இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எப்படி வேணா இருக்கலாம். காங்கிரஸ் எம்எல்ஏக்களை பெரும்பாலானவர்கள் ராகுல் காந்தியை விட ஸ்டாலினுக்கு விசுவாசம். 18 எம்எல்ஏக்கும் அடுத்த சீட்டு வேணும்னு ஆசை. சீட்டு வேணும்னா ஜெயிக்கிறது ஸ்டாலினோட தான் ஜெயிக்க முடியும். சீட்டுக்கான அனுமதி வேணா ராகுல் கொடுக்கலாம். ஜெயிக்கணும்னா ஸ்டாலினோட ஆசீர்வாதம் வேணும். நீ தனியாக நீ கூட்டணி ஆச்சு விஜய் இப்படிலாம் பேசினீங்கன்னா எப்படி வந்து அவங்க திமுக ஆதரவு தெரியும்? விஜய் நிலைமை இங்கே ரொம்ப மோசமாக. ஆமாம், நீ விஜய் காமிச்சு திமுக கிட்ட ரொம்ப நாள்லாம் குல்மா வேலை பண்ண முடியாது. திமுக அதிமுக ரெண்டும் இது இன்னும் வரைக்கும் விஜய் அவர்களை வச்சு எல்லா கட்சியினருமே காய் நகர்த்திட்டு இருக்காங்களா அந்த கூட்டணி கட்சின்றது? எஸ், விஜய் தாங்க ஒரு மேஜர் ஃபேக்டர் இந்த எலெக்ஷனில். நமக்கு அது என்ன தான் பிடிக்குதோ பிடிக்கல, ஒரு பயம் ரெண்டு கட்சிகளுக்கும் இருக்குது. திமுக அதிமுக ரெண்டு பேருக்கும் இருக்குது. ஒவ்வொரு எம்எல்ஏவை நான் சேலஞ்ச் பண்ணுறேன். திமுக கூட்டணியில் இருக்க அத்தனை பேரும் ஏடிஎம்கே பார்த்து பயப்பில்லை, ஏடிஎம்கேல இருக்க அத்தனை பேரும் திமுக பார்த்து பயப்பில்லை. இவங்க அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக ஒவ்வொரு எம்எல்ஏவும் எல்லா கட்சியும் தாண்டி அடுத்த வர தேர்தலில் தங்களுக்கான வெற்றி வாய்ப்பு யாரால் பாதிக்கப்படும் என்ற அதிகமாக அச்சமும் கவலையும் கொண்டிருக்கிறார்கள்னா இது விஜய் பார்த்து. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்போ டிஎம்கே அலைன்ஸ் இந்த பக்கம் வந்து டிஎம்கே அலைன்ஸில் யார் தட்டுனாலும் உடையாதுன்னு நினச்சிட்டு இருந்தா டிஎம்கே அலைன்ஸே நாளுக்கு நாள் உடஞ்சிருமோ அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் கூட்டணி கட்சிகள் எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து சீட்டுக்காக நடக்கிற கேள்விகளா இல்லை வந்து எதை நோக்கி நடக்கிற கேள்விகள் சார் டிஎம்கே அலைன்ஸில்? இப்போ சீட்டுக்கான பேரங்க. அது ஆட்சியில் பங்குன்னு அவங்க கேட்டது சீட்டுக்கான பேரம். 25 சீட்டு 30 சீட் 35 சீட் ஆகணும். இப்போ ஒன்றும் அது பெரிய அளவில் எடுப்படாது. ஏன்னா 2 நாள் மேலே கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் தெளிவாகவே சொல்லப்பட்டு விட்டது. அதனால் அலையன்ஸ் வில் கண்டினியூ. உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணும். திமுக காங்கிரஸ் அலையன்ஸ் வில் கண்டினியூ. ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். ஓகே, அவ்வளோ சீக்கிரமாக ஒருத்தர் விட்டு பிரிய மாட்டார்கள். இந்த ஹிக்கப்ஸ் இருக்க தான் செய்யும், அதுவும் சரி செய்யப்படும் என்று தான் நான் நம்புகிறேன். ஸ்டாமினன்ட் டீக்கப், அதிகபட்சம் ஒரு தேநீர் கோப்பைக்குள் இருந்த ஒரு புயல், அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. அண்டர் நோ பாயிண்ட் ஆஃப் டைம் த அலையன்ஸ் வாஸ் இன் பிரேக்கப் பாயிண்ட். எந்த கட்டத்திலும் அலையன்ஸ் உடையக்கூடிய சூழ்நிலையில் அது இருந்ததே இல்லை. ஓகே சார், திமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக விசிக வந்து கடந்த காலங்களில் இருந்துட்டு வந்திருக்கு. அந்த ஓட் பர்சன்டேஜ் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. விசிகன்றது திமுகவில் மிகப்பெரிய ஒரு கூட்டணி பலமாக இருக்கா சார்? நிச்சயமாக விசிக திமுக கூட்டணி பலம் தாங்க, சந்தேகம் இல்லைங்க. ஆனால் ராமதாஸை உள்ள திமுக அழைச்சி கொண்டு வந்துன்னா இந்த கூட்டணி விசிகாவோட பலமும் செதறும். ராமதாஸால் திமுக லாபமும் இருக்காது. மாறா விசிகாவால் வர பலமும் போயிடும். விசிகாவும் பாமகவும் ஒரு அணியில் இருக்க முடியாது. இது வரைக்கும் இருந்தது இல்லையா? இருந்திருக்காங்க 2011. இருந்து சைபர் ஆச்சு. ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகல. வன்னியர் ஓட்டு தலித்துகளுக்கோ, தலித் ஓட்டு வன்னியர்களுக்கோ போகாதுங்க, இது புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒரே சிந்தனையாளர்கள் தான். சிந்தனையாளர்கள் அது வேற எப்படி கருத்தியல் வேறங்க. அடிப்படையில் வந்து வன்னியர்களுக்கும் தலித்துகளுக்கும் வந்து அந்த பகைமை என்பது இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அதுவும் பாமக விசிகான்னும் போது அந்த வாக்கு வங்கி என்பது ஒருவருக்கு ஒருவர் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இப்போ கூட்டணி வச்சா அந்த வாக்குகள் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகணும். ஒரு கட்சி வாக்கு எல்லாருக்கும் போகணும். இது ஜாதி கட்சியாக இருக்கிறதால உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி கம்யூனல் காஸ்ட் லைன்ஸில் தான் ஓட்டு பிரியுது. ஓகே, 2011 திமுக காங்கிரஸ் பாமக 30 சீட்டு, விசிகா 10 சீட்டு அள்ளி விட்டார் கலைஞர். பாமக 30 வாங்கி 3 தான் ஜெயிச்சாங்க. விசிகா 10 சைபர். ரெண்டு சேர்ந்து ஒன்றா வந்துட்டு நினச்சாரு கலைஞர் அவர்கள். 2+2 0ங்க. ஆமாம், வன்னியர்களையும் தலித்துகளையும் ஒரு அணியில் பாமகவும் விசிகாவும் எந்த அணியில் இருக்கோ அந்த அணி படுதோல்வியை தழுவும். ஏன்னா ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. பாமக குத்த மாட்டான். ஓகே, விசிகா இருக்குன்னு பாமக குத்தாது, பாமக இருக்கான்னு விசிகா குத்தாது. ஃபினிஷ்டு உங்களுக்கு. அதுக்கப்புறம் அதாவது பாலிடிக்ஸில் 2+2 4 கிடையாது, சம்டைம்ஸ் 0.
பாலிடிக்ஸ்ல நீங்களே ஓகே உங்களுக்கு நீங்களே வந்து ஹராக்கரின்வாங்க. 2 பேரும் ஒரு அலையன்ஸ்குள்ளே கூட்டின்னு வந்தீங்கன்னா முடிஞ்சதுக்கு அது. ஓகே. ஆகவே இது ஒரு நெருக்கடி தான் திமுகவுக்கு. விசிகாவை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அவங்க ராமதாஸ் உள்ளே இருந்தாங்கன்னா அந்த அலையன்ஸில் எப்படி இருப்பாங்க? 2013 இளவரசன் திவ்யா தருமபுரி இன்சிடென்ட் பிறகு தலித் அல்லாத கூட்டமைப்பை ராமதாஸ் தொடங்கினார். அப்பட்டமான தீண்டாமை அது. தலித் அல்லாத மற்ற கட்சிகளை சேர்த்து பெரிய சிக்கலை உண்டாக்குச்சு. தலித் இளைஞர்கள் கூலிங் கிளாஸ் ஜீன்ஸ் போட்டுட்டு போல பெரிய பேசும் பொருளாச்சு. கூலிங் கிளாஸ் ஜீன்ஸ் போட்டு லவ் பண்ண போகிறவன் எல்லாரும் கூலிங் கிளாஸ் ஜீன்ஸ் டிஷர்ட் தான் போட்டுப்போம், கோமனை கட்டுன்னு போக மாட்டான் இல்லையா? அதில் இவங்க மட்டும்தான் போடுவாங்கன்றதே ஒரு அது எவ்வளோ பெரிய வார்த்தை. வெளிப்படையாக அறிவிச்சாருங்க ராமதாஸ் தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு. பாமகவும் பாமகவும் இருக்க கூட்டணியில் ஒருபோதும் விசிக இடம்பெறாதுன்னு சொல்லிட்டு வந்த திருமாவளவன் இப்பயும் மௌனமாக அமைதியாக இருக்காரு. எதை வச்சு திரும்ப நியாயப்படுத்துவார்? ஒருவேளை ராமதாஸ் திமுகக்குள்ள வந்தா கூட்டணி உடையுமா? அப்ப நான் உடையும்னு சொல்ல மாட்டேன். திரும்ப எதை வைத்து நியாயப்படுத்துவார்ன்ற? திரும்ப எதை வேணா நியாயப்படுத்தலாங்க. இதையும் நியாயப்படுத்துவார்னா ஒரு ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. 96 காங்கிரஸும் ஏடிஎம்கேவும் ஒன்று சேர்ந்து மூப்பனார் வெளியில் போய் காங்கிரஸ் ஓட்டெல்லாம் மூப்பனாரோட போயிடுச்சு. அப்படியே தமிழ் மாநில காங்கிரஸ் மொத்தமாக தூக்கிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு வந்து உடையாது அப்படின்னாலும் அந்த ஓட்டு விழாது. விசிகாவும் பாமகவும் ஒரே அலையன்ஸ்ல இருந்தாங்கன்னா நஷ்டம் திமுகவுக்கு. ஒரு கூட்டணியில் இருக்கவும் முடியவே முடியாது. இது அடிப்படையிலேயே வந்து ஒருவருக்கு எதிரானவர்கள். ஓகே. அந்த பகைமை உணர்ச்சின்றது வெளிப்படையாக தெரியுது. விசிகாக்கும் பாமகவுக்கும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது இன்னைக்கு தெரியல உங்களுக்கு. பயங்கரம். அப்புறம் அவங்க போராட்டத்தில் இவங்க ஊரில் வர முடியாது, இவங்க போராட்டத்தில் இதில் வந்து சாதிய ரீதியான அந்த கட்டமைப்புங்க. அது வன்னியர் ஓட்ஸ் திருமாவுக்கு போகாது, திருமா ஓட்ஸ் வன்னியருக்கு போகாது. ஆனால் கூட்டணின்ற ஒன்று வரும்போது அதுலேயும் இருக்க முடியாதா சார்? திமுக கூட்டணியில தாங்க சொல்ற முடியாதுன்ற. கூட்டணினா என்னங்க? இல்லை, அதான் திமுக கூட்டணினா மக்கள் இது பண்ண மாட்டாங்களா? எப்படி ஏற்றுப்பாங்க? நீ 2 பேரையும் ஒன்றா வச்சுனா இப்போ 30 சீட்டு கலைஞர் கொடுத்தாரு, ஏன் ஜெயிச்சிருக்கணும்ல? ஆமாம். திமுக ஓட்டு விழுந்தது, காங்கிரஸ் ஓட்டு விழுந்தது, பாமக ஓட்டு விழுந்தது, விசிகா ஓட்டு விழுந்ததா விழலையான்னு தெரியாது, ஜெயிச்சிருக்கணும்ல. இதில் என்ன கொடுமைனா திமுக ஓட்டு மட்டும்தான் விழுந்துருக்குது. காங்கிரஸ் ஓட்டும் பிச்சுக்கின்னு போச்சு, பாமக ஓட்டும் பிச்சுக்கின்னு போச்சு. கட்சியில் யாரோ ஒருத்தர் 2 பேர் வந்து அப்படி இது வந்து ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணியில் சேர்ந்தால் திமுக கூட்டணிக்கு அது பெரிய நெருக்கடி. ஏன்னா அவங்க கூட பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய திருமாவளவன் மிகுந்த நிர்பந்தத்துக்குள்ளாவார். அவர் கூட்டணியை விட்டு வெளியேறுவார் என்று நான் சொல்லவில்லை. பாசிச பாஜக தான் முதல் எதிரி, பாமக 2வது எதிரின்னு கூட சொல்லிட்டு போகலாம். ஆனால் வாக்கு வங்கி அடி வாங்கும். ஸ்டாலின் அவர்கள் தப்பை செய்வாரா? செய்ய மாட்டாருங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப சாஃப்டாக தான் டீல் பண்ணுறாரு. பட் எவ்வளோ தான் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு ஒரு எல்லைக்கோடு உண்டு இல்லை. ஓகே. ராமதாஸை கொண்டு வந்து திமுக கூட்டணியில் சேர்த்துடணும்னு திமுக உள்ளே இருக்கக்கூடிய ஒரு உயர்மட்ட குழு. ஆமாம். அவங்களாம் இப்போ ஜெகத் ரட்சகன், துரைமுருகன் வெளிப்படையாக சொன்னோம். இவங்கெல்லாம் ராமதாஸை அவங்க அது வந்து சாதி பாசம் உள்ளே கூட்டம் வந்தோன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரே ஓட்டு நாங்கள் மொத்தமாக கொண்டு வந்து கொடுக்குறோன்னு இப்போ வரைக்கும் ஒரு கூட்டம் நினைக்குது. ஆனால் எதிர்த்தரப்பில் ஸ்டாலின் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக தானே யோசிப்பார். உங்களுக்கு வந்து இது வரதால தனக்கு லாபமாக நஷ்டமானு யோசிப்பாங்கல்ல. இது பாருங்கள், திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனில் ஒவ்வொரு ஓட்டும் குரூஷியல். ஒவ்வொரு ஓட்டும் 2+2 0ங்க, 4 கிடையாதுங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். 11 15 வருஷமாக நம்ம எல்லாரும் பார்த்ததுங்க இல்லையா? ட்ரான்ஸ்ஃபர் ஆகலைங்க, ஓட்டு 0 ஆச்சு. 0 ஆச்சு. 2011 மாதிரி ஒரு எலெக்ஷன் தமிழ்நாடு பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், அந்த சாதிய உண்டு என்பது ரொம்ப ஆழமாக வேரூன்றி போச்சு. ஓகே. இதை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்றதும் 2 கட்சிகளுக்குமே இருக்கக்கூடிய வித்தியாசம். எனக்கு தெரிஞ்சு அதிமுக பாஜக கூட்டணி 23ஆம் தேதி ஒரு ஷேப்புக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்காக அதில் கூட்டணி கட்சிகளை மேடையில் ஏற்றிடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அப்படி ஒருவேளை அதுவும் ஏற்ற முடியல, அது வெறும் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியாக மட்டும்தான் இருக்குன்னா அது இங்கே இருக்கக்கூடிய அதிமுக தலைமையின் தோல்வி என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே. நாளுக்கு நாள் திமுக பஸ்ஸில் வந்துட்டு ஆட்கள் எண்ணிக்கை அதிகமாகி ஃபுட்போர்டையும் தாண்டி போயிட்டு இருக்கோம் சார். ஏன்னா இந்த சைடு ராமதாஸ் அவர்கள் வருகை இருக்காட்டும், இந்த சைடு வந்துட்டு ஓபிஎஸ் அவர்களையும் உள்ளே கூட்டு வர வேலை நடந்துட்டு இருக்கு. எல்லா கட்சியினரையும் உள்ளே கூட்டு வர வேலை திமுக பண்ணால் அது நாளைக்கு திமுகவுக்கு பாதகமாக சாதகமா? பாதகம். எல்லாரும் திமுகவில் எப்படி சேர்த்துப்பீங்க? இப்போ காலகாலமாக திமுக இருக்காங்க, அவனையும் நம்ம. ஆனால் நடந்துட்டு இருக்குங்க, அது வெடிச்சு செதற போதுன்னு அர்த்தம். ஓகே. கீழ்மட்டத்துலலாம் ஜெல்லே ஆகாது. எப்படி ஆகும்? தலைமைக்கு மட்டும் ஆமாம் சொல்லிட்டு கீழே ஒரு வேலையை மாற்றி குத்திட்டு போடுவான். இன்னொன்று ஓட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமான்றது முக்கியம். இப்போ எடப்பாடி போய் இப்போ காங்கிரஸ் வந்து அவர் பேர் என்ன, காங்கிரஸ் தலைவர் யார், செல்வப்பிறந்தகை சேர்றாரா இல்லையா, கம்யூனிஸ்ட் சேர்றாங்களா இல்லையான்றது இல்லை. இடதுசாரி வாக்கு வங்கி என்ன ஆக போகுதுன்றது தான் உங்களுக்கு முக்கியம். கேடர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க? கேடர்ஸ். ஓகே. அது 1% இருக்கலாம், 1.5% இருக்கலாம். அந்த கேடர்ஸ் என்ன பண்ண போகிறான்? தலைவர்கள் வேணால் கட்டி பிடிச்சிருக்கு, முத்தம் கொடுத்துக்கலாம், அறிவாலயத்தில் கும்மி அடிக்கலாம். தொண்டை என்ன நினைக்க போகிறோம்? புரியுது. அங்கே வந்து சிக்கல் இருக்குது.
அதனால் இப்போ ஒரு சீசன்டு தியரி என்னென்னா இந்த அலைன்ஸ் காங்கிரஸ் டிஎம்கே அலைன்ஸ் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும், இடதுசாரிகளும் கண்டினியூ ஆகும், மதிமுக விசிகாவும் கண்டினியூ ஆகும். பட் ரிமெம்பர் 21 மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் திமுக நடக்காது. ஓகே, கீழே அதிருப்தி கடுமையாக இருக்குது, அது திமுகவுக்கும் நல்லா தெரியும். ஆனாலும் திமுக ஜெயிப்போன்ற ஒரு வெற்றி கூட்டணி இன்னும் அவங்க மனசுல இருக்கு சார். அது எப்படி சார் திமுக மேடை ஜெயிப்போன்ற உறுதியோட இருக்கு? இல்லை, அது பாராட்டணுங்க. ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறாங்கல்ல, தேர்தல் வாக்குறுதியோட வரிசை நிறைவேற்றிட்டு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிட்டு வாங்க. திமுக அதிமுக தேர்தல் அறிக்கை எங்களை பார்த்து காப்பி அடிச்சிட்டான்வாங்க. ஆமாம், அப்படி அள்ளி விட வேண்டியதான். ஆமாம், 2000 மகளிர் உரிமை தொகை காப்பி அடிக்கிறாரு, ஆண்களுக்கு ஃப்ரீ பஸ்ன்னு சொல்றாரு, எல்லாம் காப்பி தானே சார்? சரி, லேப்டாப்பு அவங்க கொடுத்ததில்ல, இந்த அம்மா ஜெயலலிதா கொடுத்தது தானே. சரி, காப்பி அடிச்சா என்ன தப்புன்றோம்? நல்ல விஷயத்தை காப்பி அடிக்க வேண்டியதான். அப்படி பார்த்தா +1 +2 பசங்களுக்கு தான் ஜெயலலிதா லேப்டாப் கொண்டு வந்தாங்க. நீங்கள் காலேஜ் பசங்களுக்கு தானே கொண்டு வரீங்க, ஏன்னா அவனுக்கு தானே ஓட்டு இருக்குது, அது 4.5 வருஷம் பொறுத்து தானே கொண்டு வரீங்க. அவங்க மற்ற விஷயங்களை ஏடிஎம்கே காப்பி அடிக்கணும் என்ன உங்களுக்கு என்ன காப்பிரைட் ஆக்டாக போட்டு கொடுத்துருவாங்க. ஒரு ஐடியாவுக்கு எப்படி காப்பிரைட் இருக்க முடியும்? புரியுது. 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுப்பாங்க, நான் 2000 ரூபாய் கொடுக்குறேன்றேன், அதுக்கு எப்படி காப்பிரைட் வாங்குவேன்? ஐடியாலஜி. ஒரு ஐடியாவுக்கு காப்பிரைட் கிடையாது, இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம. ஓகே. ஸோ திமுக அதிமுகன்னு வரும்போது காங்கிரஸ் உண்மையிலே திமுக பக்கம் இருக்கா சார்? ஏன்னா உயர்மட்ட குழு நடந்தாலுமே காங்கிரஸில் இன்னும் இங்கே இருக்கிற எம்பிக்கள்லாம் அதிருப்தி தெரிவிக்கிறது இன்னும் நிப்பாட்டலையே சார். மாணிக் தாகூர் நேற்று அவர் ட்விட் போட்டிருக்காரு, சில ஊடக கைக்கூலிகள் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு மாணிக் தாகூரை திட்டுறவங்கள ட்விட் போட்டிருக்காரு. யாரை சொல்றாரு மாணிக்? இது நேற்றைய மீட்டிங்க்கு பிறகு நடக்குதா? காங்கிரஸ் ஹைகமாண்ட் மீட்டிங்ல? மீட்டிங் முன்னாடி நடந்தது, அதுக்கு பிறகு போடல. ஆமாம், அங்கே தான் எல்லாருக்கும் தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டு விட்டது, காங்கிரஸ்காரங்க யாரும் போய் கூட்டணியை பற்றி பேசாதீங்க. இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களில் எம்பிக்கள் எப்படி வேணா இருக்கலாம், காங்கிரஸ் எம்எல்ஏக்களை பெரும்பாலானவர்கள் ராகுல் காந்தியை விட ஸ்டாலினுக்கு விசுவாசமானவர்கள். ஆனால் இங்கே இருக்க காங்கிரஸ் எம்எல்ஏக்களை தாண்டியும் எம்பிக்கள்னா அதிக விமர்சனம் வைக்கிறாங்க, அதுக்கு காரணம் என்ன? எம்பிக்கள் கடந்த 2 ஆண்டுகளாக தொகுதி சம்பந்தமாக அவர்கள் கேட்ட காரியங்கள் எதுவும் நடக்கலைன்ற கோபம் அவங்களுக்கு திமுக அரசின் மீது இருக்கிறது, அது ஒரு காரணம். ஓகே. 2வது, காங்கிரஸ் ஹைகமாண்ட்லேருந்து ஒரு செக்ஷனோட மறைமுக ஆசீர்வாதத்தோடு தான் அவங்க திமுக எதிராக பேசுகிறாங்க. இதெல்லாம் அந்தந்த எம்பியும் தானாக பேசுகிறாங்கன்னு யாராவது நினைப்பார்களே, ஆனால் அவங்களுக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம், அல்லது தெரிஞ்சுக்கின்னு போய் பேசுகிறாங்கன்னு அர்த்தம். ஓகே. எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் அந்த மன வருத்தம் இருந்தது, ஆனால் அதுக்கு பிறகு அது சரி செய்யப்பட்டு விட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. இந்த தனியாக நிற்போம் தன்மானம் காப்போன்றதெல்லாம் யாருக்கிட்டேருந்து வருதுன்னா எம்பிஸ் கிட்டேருந்து தான் வருது, எம்எல்ஏஸ் கிட்டேருந்து வரல. ஆனால் எம்பிஸ்மே கொஞ்சம் டிஃப்ரெண்ட், தலைமை இல்லாமல் சிப்பாய்கள் எப்படி சார் ஆட முடியும்? அதுதான் சொல்கிறேன், தலைமையோட ஆசீர்வாதத்தோடு தான் செய்கிறாங்க. ஆனால் எம்எல்ஏஸ் அது கூட செய்ய மாட்டேன்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் அடுத்து சீட்டு வேணும், 18 எம்எல்ஏக்கும் அடுத்து சீட்டு வேணும்னு ஆசை. சீட்டு வேணும்னா ஜெயிக்கிறது ஸ்டாலினோட தான் ஜெயிக்க முடியும். சீட்டுக்கான அனுமதி வேணால் ராகுல் கொடுக்கலாம், இங்கே ஜெயிக்கணும்னா ஸ்டாலினோட ஆசீர்வாதம் வேணும். நீ தனியாக நிற்போம் கூட்டணி ஆச்சு விஜய் இப்படிலாம் பேசுனீங்கன்னா எப்படி அவங்க திமுக ஆதரவு தெரியும்? விஜய் நிலைமை இங்கே ரொம்ப மோசமாக. ஆமாம், நீ விஜய் காமிச்சு திமுக கிட்ட ரொம்ப நாள்லாம் குல்மா வேலை பண்ண முடியாது. ஓகே, நல்லா கவனிங்க. அங்கே போய் ராகுல் காந்தி கிட்ட அன்றைக்கி பேசுனதில் எல்லா எம்எல்ஏ கலந்துக்கிட்ட எம்எல்ஏக்கள் எவ்வளோ பேரும் தெரியல, எம்எல்ஏக்கள் ஆனால் எல்லாருமே திமுக கூட்டணி வேணும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் கூட கூட்டணி வேணான்னு சொல்லலை, ஈவன் எம்பிஸ் கூட யாரும் சொல்லலை, கூடுதல் சீட்டு வேணும்னு தான் கேட்டிருக்காங்க. நல்லா ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க, காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு காங்கிரஸில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாரும் ராகுலை விட ஸ்டாலினுக்கு விசுவாசமானவர்கள், புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அடுத்த அவங்க ஜெயிக்கிறதுக்கு ராகுல் காந்திக்கிட்ட அந்த அனுமதி தான் வேணும். கீழே எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து ஜெயிக்க வைக்கிறது யார்? திமுக தான் ஜெயிக்கணும், ஸ்டாலின் தான் செய்யணும். ஓகே. அதனால் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 18 பேரும் ஏஐசிசியை விட டிஎம்கேக்கு தான் விசுவாசமானவர்கள். அந்த லெவலில் கட்சி போயிடுச்சு. தமிழ்நாட்டில் டிஎம்கே தான், தமிழ்நாட்டில் டிஎம்கே தான். ஓகே. லோக்கலில் எங்களுக்கு லீடர் ஸ்டாலின் தான், ராகுல் கிடையாது. திமுக ஆதரவு இல்லாமல் ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது, முடிஞ்சு போச்சு கதை. ஓகே. எம்பிக்கள் மட்டும் விடாப்படியா ஏதாவது 1-2 போட்டு எதனா பண்ணின்னு இருப்பாங்க சீட்டுக்காக. ஆமாம், எலெக்ஷன் டைமில் அவங்களும் காலைல வந்துடுவாங்க. ஸோ திமுக அதிமுக ரெண்டும் இது இன்னும் வரைக்கும் விஜய் அவர்களை வச்சு எல்லா கட்சியினருமே காய் நகர்த்திட்டு இருக்காங்களா அந்த கூட்டணி கட்சிகள்ன்றது? எஸ், விஜய் தாங்க ஒரு மேஜர் ஃபேக்டர் இந்த எலெக்ஷனில். நமக்கு அது என்ன தான் பிடிக்குதோ பிடிக்கல, ஒரு ஒரு பயம் 2 கட்சிகளுக்கும் இருக்குல்ல, திமுக அதிமுக 2 பேருக்கும் இருக்குது. ஒவ்வொரு எம்எல்ஏவை நான் சேலஞ்ச் பண்ணுறேன், திமுக கூட்டணி கட்சிகள், ஏடிஎம்கே கூட்டணி கட்சிகள் எம்எல்ஏஸ் இந்த தடவை சீட்டு வாங்கணும் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா எம்எல்ஏவும் சீட்டு வேணும் தான் விரும்புவாங்க. ஆமாம், எலெக்ஷனில் ஃபேஸ் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் சீட்டு எதிர்பார்த்து காத்திருக்காங்க. நீங்கள் பர்சனலாக அவங்கள சந்தித்து பேசுங்க, எல்லா கட்சியும் சேர்த்து சொல்கிறோம். அதுக்கு திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, சிபிஐ, சிபிஎம், மதிமுக, விசிக எல்லாரும் இவங்களுக்கு தான் எம்எல்ஏ. அவங்க எதை பார்த்து முதல்ல பயப்படுறாங்கன்னு கேளுங்க, விஜயை பார்த்து தான். திமுக கூட்டணியில் இருக்க அத்தனை பேரும் ஏடிஎம்கே பார்த்து பயப்பில்லை, ஏடிஎம்கேல இருக்க அத்தனை பேரும் திமுகவை பார்த்து பயப்பில்லை.
இவங்க அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக ஒவ்வொரு எம்எல்ஏவும் எல்லா கட்சியும் தாண்டி அடுத்த வர தேர்தலில் தங்களுக்கான வெற்றி வாய்ப்பு யாரால் பாதிக்கப்படும் என்ற அதிகமாக அச்சமும் கவலையும் கொண்டிருக்கிறார்கள்னா அது விஜய் பார்த்து தான். ஏன்னா எவ்வளோ ஓட்டை பிரிப்பாருன்னு யாருக்கும் தெரியாது, யார் ஓட்டை பிரிப்பாருன்னு தெரியாது, அதுவும் தெரியாது. அதனால் அந்த பயம் விஜயை பார்த்து தான் அவங்களுக்கு எண்ட் ரிசல்ட் விஜயை பார்த்து தான் இந்த திமுக மட்டுமல்ல அதிமுக கூட்டணி கட்சிகளின் எம்எல்ஏக்களும் அஞ்சுகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஓகே, பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி சார், நன்றி.